நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன், அதே போல 14 வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ், இரண்டு பேருடைய அபாரமான கொடூரமான ஆட்டம். மொத்தமா T20 ஃபார்மேட்ல இவ்வளவு ரன்களா அப்படின்னு உலகத்தையே தற்போது நம்ம தமிழக பிளேயர் அதே போல சூரியவன்ஷி வைபவ் இரண்டு பேருமே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இதன் காரணமா ஆஸ்திரேலியா அப்படின்னா கிரிக்கெட்ல எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கே கரும்புலி செம்புலி குத்தி ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வரலாறு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கருப்பு தினமாக அவங்களுடைய கிரிக்கெட் வரலாற்றுக்கு வைபவ் அதே போல நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் ரெண்டு பேருமே நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் செகண்ட் T20 வார்ம் அப் மேட்ச் நம்ம இந்தியாவும் அதே போல ஆஸ்திரேலியாவும் பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நேற்று செகண்ட் T20 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஸோ இது வார்ம் அப் மேட்ச் அப்படிங்கிறதால ஆஸ்திரேலியா அணி பக்கம் 1-2 சீனியர் பிளேயர்கள் இருந்தாங்க. நம்ம இந்திய அணி பக்கமும் அண்டர் 19ல விளையாண்ட பாதி பிளேயர்கள், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜூனியர் பிளேயர்கள், அதாவது இந்திய அணியின் ஏ பிரிவு பிளேயர்கள் எல்லாருமே சேர்ந்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்த மேட்சை விளையாண்டுருந்தாங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் டாஸ் ஜெயிச்சிருந்த ஆஸ்திரேலியா அணி தேவையில்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. ஏன்னா இரண்டாவதா ரன் சேசிங் பண்ணுற அணிக்கு சாதகமாக இருக்கும், ரன் சேசிங்கில் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தேவையில்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண வச்சுருக்காங்க. இப்படி இருக்க சாய் சுதர்ஷன் அதே போல் சூரியவன்ஷி வைபவ் ரெண்டு பேருமே தான் ஓப்பனர்களாக வந்தாங்க. ஆயுஷ் மாத்திரே ஒன் டவுன் விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு இவங்க இரண்டு பேரையுமே ஓப்பனர்களாக அனுப்ப ஆட்டத்தின் முதலாவது பந்தே வைபவ் சிக்ஸர் அடித்து ஆஸ்திரேலியா அணிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவரில் அடுத்தடுத்து 3 சிக்ஸர்கள் அடித்து ஒரு 4-1 அடித்து 22 ரன்கள் முதலாவது ஓவரிலே வைபவ் கன்சீட் பண்ணார். இப்படி இருக்க அடுத்த இரண்டாவது ஓவர் அந்த பக்கம் இருந்து வந்த நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் நான் மட்டும் சும்மா இருப்பேனா அப்படின்னு அவரும் அந்த ஓவரில் 3 சிக்ஸர்கள் 2 பவுண்டரி ஒரு டபுள் ஆக மொத்தம் 28 ரன்கள் இரண்டாவது ஓவர்லேயே எடுத்துட்டாங்க. ஸோ இவங்க இரண்டு பேருமே மாற்றி இந்த மாதிரி ஆஸ்திரேலியா அணியின் போலர்களை பொழந்து கட்ட பவர் பிளே முடிகிறப்ப இந்திய அணியின் ஸ்கோர் 150 இருந்திருக்கு. அதாவது ஓவருக்கு சுமார் 23-24 ரன்கள் பவர் பிளே முடியறதுக்கு வரைக்குமே ரெண்டு பேருமே எடுத்திருந்தாங்க. ரெண்டு பேருமே பவர் பிளே முடியறதுக்குள்ளேயே அரை சதத்தை அடிச்சு அவங்களுடைய ஸ்கோர் 75 சாய் சுதர்ஷன், 72 சூரியவன்ஷி வைபவ், ஆக மொத்தம் பவர் பிளே முடியறதுக்குள்ளேயே ரெண்டு பேருமே கொடூரமான பேட்டிங்கை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதோட மட்டும் விட்டுடாம தொடர்ந்து நீ பாதி நான் பாதி அப்படின்னு ஒவ்வொரு ஓவருக்குமே மாற்றி சாய் சுதர்ஷன் சூரியவன்ஷி ரெண்டு பேருமே ஆஸ்திரேலியா அணியின் போலர்களை பொழந்து கட்ட 10 ஓவர் முடிகிறப்ப ரெண்டு பேருமே செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியின் ஸ்கோர் 216. நம்ம எல்லாருமே 20 ஓவருக்கு தான் 200 ரன்களை கடந்த மேட்சுகளை பார்த்துருக்கோம். ஆனால் 10 ஓவருக்கே இவங்க இரண்டு பேருமே 200 ரன்களை கடந்திருக்காங்க. முக்கியமாக ஒரு ஓவர் ஃபுல்லாக வைபவ், ஒரு ஓவர் ஃபுல்லாக சாய் சுதர்ஷன் ரெண்டு பேருமே மாற்றி ஆஸ்திரேலியா அணியின் போலர்கள் ஒருத்தரை விடாமல் பொழந்து கட்டிட்டாங்க. இப்படி இருக்க முதல் 10 ஓவரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேகப்பந்து வீச்சாளர்களை மட்டுமே பயன்படுத்தின ஆஸ்திரேலியா இரண்டாம் பாதியில் அட்லீஸ்ட் ஸ்பின்னர்களையாவது கொடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி எடுக்க வேகப்பந்து வீச்சாளர்களாவது பரவாயில்ல, அதிகப்படியாக சிக்ஸர் போல. ஆனால் ஸ்பின் போலர்கள் வந்ததுமே 11வது ஓவரில் இருந்து போடுற பந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸர்கள் 4. முக்கியமாக ஓவருக்கு 5 சிக்ஸர் 1 4 அப்படின்னு சாய் சுதர்ஷன் வைபவ் ரெண்டு பேருமே முதல் 10 ஓவருக்கு அடித்ததை விட இரண்டாம் 10 ஓவருக்கு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக ஆஸ்திரேலியா அணி பக்கம் டிராவிஸ் ஹெட் அதே போல் ஸ்டீவ் ஸ்மித் இவங்க இரண்டு பேருமே கூட இந்த வார்ம் அப் மேட்ச்சில் விளையாண்டுருந்தாங்க. இரண்டு பேருமே அந்த இரண்டாம் பாதியில் இரண்டு பேருமே ஸ்பின் ஓவர்கள் போட்டு வைபவ் சூரியவன்ஷி வைபவ் அதே போல் சாய் சுதர்ஷன் ரெண்டு பேரையுமே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அவங்க இரண்டு பேரால சாய் சுதர்ஷன் வைபவ் ரெண்டு பேரையுமே அசைச்சிக்க கூட முடியல. டிராவிஸ் ஹெட் அவர் போட்ட ஓவரில் சாய் சுதர்ஷன் 4 சிக்ஸர்கள் 2 4 அடிச்சு அந்த ஓவரில் 32 ரன்கள் கன்சீட் பண்ணியிருந்தாரு. அதே போல ஸ்டீவ் ஸ்மித் சூரியவன்ஷி வைபவ் அந்த 14 வயது சிறுவனுக்கு இந்த இவ்வளோ பெரிய சீனியர் பிளேயர் பந்து போட்டிருந்தாரு. அந்த ஓவரில் 6 பந்துக்கு 6ஐயுமே சிக்ஸர் அடிச்சு முக்கியமாக ஸ்மித் அவருக்கு லைன் லென்த் எதுவுமே போட தரல. 3 ஃபுல் டாஸ் பால், 2 ஃப்ரண்ட் ஃபுட் பால், ஒரு மிடில் பிச் பால், ஆக மொத்தம் 6 பந்தயமே வைபவ் 6 சிக்ஸர்களுக்கு அடித்து வெலாசி தள்ள வைபவ் 15வது ஓவர்லேயே 51 பந்துக்கு 200 ரன்னை கம்ப்ளீட் பண்ணார். ஆஸ்திரேலியா சத்தியமாக 51 பந்துக்கெல்லாம் 100 அடிச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் டபுள் 100
14 வயது சிறுவன் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 51 பந்துக்கு 200 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. இப்படி இருக்க அதுக்கு அடுத்த ஓவரில் நீ தான் டபுள் 100 அடிப்பியா, நான் அடிக்க மாட்டேனா அப்படின்னு சாய் சுதர்ஷன் 57 பந்துக்கு அவரும் சிக்ஸர் அடிச்சு டபுள் 100 கம்ப்ளீட் பண்ணாரு. இப்படி இருக்க இவங்க டபுள் 100 அடிக்கிறப்பவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரும் நெருங்கிருச்சு. கடைசி ஓவரில் தொடர்ந்து யார்கர்களாக வீசினாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி யார்கரா வீசலாமா அந்த அறிவு கூட ஆஸ்திரேலியா டீம் அவங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கடைசி ஓவரில் மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பர்ஃபெக்ட் யார்கரா போட்டதால அந்த ஓவரில் 2 4 2 சிங்கிள் மட்டுமே எடுக்க முடிஞ்சுது. ஸோ ஆக மொத்தம் ஓவராலாக 20 ஓவர் கம்ப்ளீட்டாக இவங்க 2 பேருமே விளையாண்டுட்டாங்க. முக்கியமாக ஒருத்தர் கூட அவுட்டும் ஆகலை. 2 பேருமே டபுள் 100. 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு ஓவர் நீ விளையாடு, ஒரு ஓவர் நான் விளையாடுறேன் அப்படின்னு மாற்றி மாற்றி விளையாண்டு 2 பேருமே டபுள் 100 ஆயிடுச்சு. கடைசியாக சாய் சுதர்ஷன் அவர் எடுத்த ஸ்கோர் 202. ஆனால் சூரியவன்ஷி வைபவ் அவர் எடுத்த ரன் 208. ஆனால் ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அவங்கள பாராட்டியே ஆகணும். எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்கல. கம்ப்ளீட்டாக 410 ரன் எடுத்த ரன் மொத்தமே நம்ம இந்திய பேட்ஸ்மேன்கள் இவங்க 2 பேருமே வைபவ் சாய் சுதர்ஷன் 2 பேர் மட்டுமே எடுத்த ரன். எக்ஸ்ட்ராவாக ஒரு ரன் கூட வரல. ஆனாலுமே 20 ஓவருக்கு 410 ரன் எடுத்திருக்காங்க. வைபவ் 208, சாய் சுதர்ஷன் 202. 2 பேருமே டபுள் 100 அடிச்சு 20 ஓவருக்கு 410 ரன்கள் எடுத்து T20 ஆட்டத்தில் இதுவரைக்கும் நடக்காத சம்பவம். ஆஸ்திரேலியா அவங்களுடைய அந்த கிரிக்கெட் வரலாறுக்கே இது மிகப்பெரிய கரும்புலி செம்புலி அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்க 411 ரன் ஆஸ்திரேலியா அவங்க எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகளோட டிராவிஸ் ஹெட் அவர் ஓப்பனரோட ஆஸ்திரேலியா அவங்க களம் இறங்கினாங்க. ஸோ இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா ஜெயிக்க மாட்டாங்க, ஆனாலுமே ஒரு மாதிரி டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாகவுமே இருந்துச்சு. ஆனாலுமே பேட்டிங்லையும் ஆஸ்திரேலியா அவங்க சொதப்பிட்டாங்க. ஓவராலாக 128 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க. இன்னும் மிச்சம் 5 ஓவர் இருக்கு. 5 ஓவர் விளையாண்டு இருந்தா கூட இன்னொரு 50 ரன் எடுத்துக்கலாம். அதை கூட விளையாடாம 128 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையுமே ஆஸ்திரேலியா இழந்துட்டாங்க. முக்கியமாக டிராவிஸ் ஹெட் அவர் தான் கொஞ்ச நேரம் 6-4 அப்படின்னு கொஞ்சம் மாதிரி 10 பந்துக்கு 30 ரன்கள் எடுத்து ஒரு மாதிரி மேட்சை பரபரப்பாக கொண்டு போனார். ஆனாலுமே பவர் பிளே முடியறதுக்கு முன்னாடியே டிராவிஸ் ஹெட் அவரும் அவுட் ஆக ஸ்டீவ் ஸ்மித் அவர் 2 பந்துக்கு 4 ரன்கள் எடுத்து அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஓவராலாக சொல்லிக்கிற மாதிரி ஆஸ்திரேலியா பக்கம் யாரும் பெரிய இன்னிங்ஸ் விளையாடல. இதனால இந்த மேட்ச்ல இந்தியா 228 ரன் வித்தியாசத்துல இமாலய மிகப்பெரிய அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. முக்கியமா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வரலாறுக்கு இந்த மேட்ச் ஒரு கருப்பு புள்ளி, கருப்பு தின நாள் இது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 14 வயது சிறுவன் அந்த பக்கம் சாய் சுதர்ஷன் 2 பேருமே ஓப்பனர்களாக இறங்கி கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகல. 2 பேருமே டபுள் 100 அடிச்சிருக்காங்க. முக்கியமா இது ஒன் டே ஃபார்மேட் கிடையாது, T20 ஃபார்மேட். 400 ரன்களுக்கும் அதிகமான ரன், ஒரு ஓவருக்கு 20க்கும் அதிகமான ரன் ஆரம்பத்தில் இருந்தே 2 பேருமே அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இரண்டாவதா இந்த ரன்னை ரன் சேசிங் பண்ண போன ஆஸ்திரேலியா வெறும் 128 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையுமே இழந்திருக்காங்க. ஸோ T20 ஃபார்மேட்டில் ஆஸ்திரேலியா நிறைய தோல்விகள் சந்திச்சிருக்கலாம். ஆனால் அந்த எல்லா தோல்வியை விட இந்த தோல்வி அவங்க வாழ்நாளுக்கும் மறக்க முடியாத தோல்வியாக அமைஞ்சிருக்கு. அதே போல் வைபவ் சாய் சுதர்ஷன் அவங்க 2 பேருடைய அந்த ஓப்பனிங் பேர் காம்பினேஷன் நிச்சயமாக சீக்கிரமாக நம்ம இந்திய அணியில் இவங்க 2 பேருடைய ஓப்பனிங் காம்பினேஷனை சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு அபாரமாகவும் கொடூரமாகவும் தாறுமாறாகவும் முக்கியமாக ஆஸ்திரேலியா மண்ணில் இந்த பேட்டிங் திறமையை வைபவ் சாய் சுதர்ஷன் 2 பேருமே வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ வைபவ் அதே போல் சாய் சுதர்ஷன் 2 பேருடைய இந்த காம்பினேஷன், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.